வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. நான் ரொம்ப சோகத்தோடையும் மன வருத்தத்தோடையும் தான் அந்த வீடியோவை போடுறேன். அதாவது இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் கையில் வச்சுருக்க ஒரு பேப்பர் பார்த்தீங்களா, இது எந்த பேப்பருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக, யார் பேர் பிரேம்குமார் போட்டிருக்க, பிரேம்குமார் யார், திலீப்பா, திலீப்பா என்ற பிரேம்குமார். அந்த பையனுக்கு காலையிலேருந்து உடல்நிலை சரியில்லை, வயிற்றால போகுது, வாமிட்டு, மன உளைச்சல், ரொம்ப அப்படியே ஒரு அழுத்தமாக, ரொம்ப எதையோ மனசுக்குள்ளே அவன் எதுவும் ஒரு சில அந்த வீடியோவை பார்த்தானா என்னன்னு தெரில, மூக்குப்பிடி போட்ட வீடியோவை. அதில் அவனை ரொம்ப அவதூறாகவும் ரொம்ப கொச்சையாகவும் அவங்க தாயை பற்றி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விட்டு பேசுனதுனால மனசு ரொம்ப வெக்ஸாகி போய் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டான். இப்போ அவனை கூப்பிட்டு போய் தான் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்கு. இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இது யாருக்காகவும் நாங்கள் வேணும்னு பண்ண வேலையோ இதுவும் கிடையாது. அவன் மனசுக்கு அவன் ஒரு மாதிரி ஒரு வெக்ஸாகி போய் கிடக்கிறான். காரணம் என்னென்னா, பெண்களுடைய சண்டை. உங்கள் சண்டையை நீங்கள் உங்களோட வச்சுக்கிறணும். நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ என்னையும் தான் கூணுக்கிழவேங்கிறீங்க, இல்லை வேறு என்னென்னமோ வார்த்தைகளை இது பண்ணுறீங்க. அது போக இவளையும் என்னையும் வச்சு தவறான மீடியாவுக்குள்ளே சித்தரிக்கிறீங்க. தினம் 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 எங்கள் பேரை சொல்லி எங்கள் வீடியோவை போட்டு அவளுக்கு நிக்நேம் வச்சு கட்டப்பை கருப்பிங்கிறது, கவட்டைங்கிறது, மூத்திரச்சந்துங்கிறது, சிங்கப்பூர் ஐட்டங்கிறது, நீ படுத்து சம்பாரித்தவ அப்படிங்கிறது, நிறைய வார்த்தைகளை விட்டு அவளையும் மனசை நோகடிக்கிறீங்க. கூட இருக்கிற என்னையவும் சரி அவள் ஒரு தவறான பாதையில் போனாலும் அவளை நான் இன்றைக்கி திருத்தி ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு ஒழுக்கத்தோடு வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என் குடும்பத்தை நான் விட்டு கொடுத்துறல. எங்கேயுமே என் குடும்பத்தையும் நான் சேஃப்டி பண்ணிக்கிட்டு, இவங்களுக்கும் அது என் இஷ்டம். என்னோடய யூடியூப் வருமானத்தை யாருக்கு கொடுக்கணும், இத்தனை வருஷமாக என்னோடய உழைப்பை யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கொடுக்குறது இது எல்லாமே என் தனிப்பட்ட விருப்பம். இது என் தனி உரிமை. இது ஒரு தனி மனித உரிமை. அதில் யாரும் தலையிடக்கூடாது. ஆனால் நித்தம் தினம் தினம் உட்காந்துக்கிட்டு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு அதில் அந்த மூக்குப்பொடிங்கிறவங்க, அவங்க பேர் நிக்நேம் தான் அதுவும். ஏன்னா இப்போ உள்ள வீடியோக்களில் எந்த இதுலேயுமே யார் பேரையுமே குறிப்பிட்டு சொல்லி யாருமே வீடியோ போடுறதில்ல. அவங்கவுங்க அந்தந்த பேரை வச்சு பேசுவாங்க. அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிறலாம் இவங்க தான் இன்னாருன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ பெரியவங்க சண்டைங்கிறது வேறு. இப்போ என்னையை பற்றி பேசுகிறாங்களா, தாராளமாக நானே அன்னைக்கு கூட அந்த வீடியோவை நீ டவுன்லோட் பண்ணியா இல்லையா, விநாயகனை வெற்றிதனை வேலை இருக்க வந்தான் பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டில் பிள்ளையார்பட்டிக்கு போய் போட்டதுக்கு நாடிக்கட்டு போட்டு நெத்திக்காசு வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்களா? சரி, பயம் இல்லாதவங்க எதுக்குமா வீடியோக்களை நீங்கள் டெலீட் பண்ணணும்? நான் கேட்குறேன். எதுக்காக முந்தா நாள் நீ பெத்த பிள்ளையோடவே நீ குஜிலி மஸ்து பண்ணுவ அப்படிங்கிற ஒரு வீடியோவையும், அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ என்ன 10 பாட்டலா 10 பாட்டல் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு ஒரு 2-3 வீடியோவும் எதுக்காக நீ டெலீட் பண்ணணும்? உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்ல போகிறேன்னு சொல்கிறீல, உன்கிட்ட மடியில் கனம் இல்லையில, அப்புறம் எதுக்கு உனக்கு பயம்? அவள் அந்த கேஸில் இருந்தாங்கிற, இந்த கேஸில் இருந்தாங்கிற, கதறு 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 கதறுன்னு கதற பதற, ஏன் கூப்பிட்டா என்னன்னு சொல்லி பேச வேண்டியதானே, வர வேண்டியதானே. அப்படி இருந்தும் அதையும் ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு உனக்கே தோணும்போது உண்மை என்னங்கிறத நாங்கள் சொல்லுவோம்ல. யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க. நாங்கள் அவங்க வீடியோவோ லைவோ அந்த மூக்குப்பிடி லைவோ நாங்கள்லாம் பார்க்குறது கிடையாது. எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சூர்யாவோட நம்பருக்கு வாட்ஸ்அப்லுக்கும், அக்கா உன் பிள்ளைய பற்றி உன் பையனை பற்றி தரக்குறைவாகவும் கேவலமாகவும் அவனை வயசுக்கு அவன் மைனர் பையங்கிறது கூட பொருட்படுத்தாமல் 17 வயசு பையன் தான், இன்னும் அவனுக்கு 18 வயசு ஆகலை. 11ஆவது மாதம் வந்தால் தான் அவனுக்கு 18 வயசு. அப்படி ஒரு படிக்கிற பையனை 17 வயசு பையனையும் அந்த சின்ன பையன் அவனு 2 பேருமே மயங்க தானே. அப்போ அந்த பையன் 12 வயசு பையன், 2 பேரையுமே தரக்குறைவாக வாய்க்கு இந்த வார்த்தைன்னு கிடையாது. உன்னுடைய தாயை நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, தாய் கூடவே நீ இருப்ப, நீ அந்த பையன் இந்த பையன், பெரியாள் சண்டை பெரியாள், நீங்கள் உங்களுக்குள்ளே திட்டிக்கிறீங்களா, அது வேறு. சட்டம் என்ன சொல்லுது? மைனர் பசங்களை பேசக்கூடாது, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். வளர்கிற பிள்ளைய இப்போ போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான், அடுத்து இது சரியானா வாங்க. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை மருந்து கொடுத்தும் டானிக்கு வாங்கி கொடுத்தும் ஊசி போட்டு வந்தும் இன்னும் அவனுக்கு அந்த மனப்பிரமையிலேருந்து அவன் வெளியே வரல. எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். காரணம் என்ன? நீங்கள் பேசின பேச்சை அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவனுக்கு அனுப்பிட்டாங்க போல். ஏன்னா இந்த காலத்தில் யார் கையில் செல் இல்லாமல் இருக்குது? செல்ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்களா?
அவனுக்குன்னு தனிப்பட்ட நம்பர் இருக்குது. எவனோ ஒரு பையன் வந்து இந்த மாதிரி உன்னை பற்றி என்னடா இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி யாரோ சொல்லியிருப்பாங்க போல். அதை வச்சுட்டு அவன் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த திருப்பி இப்பையும் போய் பாருங்கள். 3-4 தடவை இப்போ வந்ததுக்கப்புறமும் வாந்தி, லூஸ் மோஷன், இல்லை எதையோ எடுத்து தின்னுட்டானா, இல்லை எதுவும் மாத்திரை எடுத்து தின்னுட்டானா என்னானே சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே இருக்கிறான், பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான். காரணம் யார்? முழுக்க முழுக்க நீங்கள் போட்ட வீடியோ. நீங்கள் அதில் அவனை பற்றி பேசின அவதூறுகள், அவனை பற்றி பேசின வார்த்தைகள், கடும் சொற்கள், இதனால தான் அந்த பையன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கான். இது வந்து பெரியவங்களையே பேசக்கூடாது. இவங்க என்னென்னமோ நீ சொல்கிற, இவங்க அப்படி போனவங்க இப்படி போனவங்கிற, என்னையே சொல்கிற தப்பானவங்கிற, என்னையே நீ பேசலையா, என் புருஷனை பேசலையா அப்படிங்கிற, இதெல்லாம் வந்து பெரியவங்க சமாச்சாரம். இதை தாண்டி குழந்தைங்க மேலே நீங்கள் கை வைக்கும் பொழுது, அவங்கள பற்றி கடும் சொற்களை பேசும் பொழுது, இதுக்கு உண்டான பதிலை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்போ உட்காந்து கதறி என்ன பிரயோஜனம்? நாங்களும் பல தடவை சொல்லியாச்சு. முழுக்க முழுக்க எங்களை பேசி தான் வீடியோ போடுறீங்க. எங்களுக்கு நிக்நேம் வச்சு கூணுக்கிழவைங்கிறது, புரோக்கருங்கிறது, அவளை ஏதாவது நிக்நேம் வச்சு கருப்பிங்கிறது, 10 பாட்டிலுங்கிறது, எதையாவது ஒன்று சொல்லி 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 தினம் காலையில், மத்தியானம், நைட்டு 11 மணிக்கு லைவு, சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி போல் ஒரு லைவு. அவங்கள இல்லை, பொதுவாக இவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன், மூக்குப்பிடியை சொல்கிறேன். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பொதுவாக சொல்கிறேன், 4 மணி 5 மணி 7 மணி 11 மணி, நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் லைவை போடுறது, எல்லாமே போட்டுட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு லைவை பூரா அழிச்சிடுறது, ப்ரைவேட் போட்டுறது. பிரச்சனைன்னு வந்தால் ப்ரைவேட் போட்டுறது. ஏன் தைரியமானவங்க அப்படியே உட்காந்து பேசின வீடியோ எதுக்கு அழிக்கணும்? ஆனால் அது எல்லாம் பென்ட்ரைவர் ஆகி, ஆதாரமாகி, உங்களுடைய சேனலில் இருந்ததை எல்லாம் டவுன்லோடு பண்ணி எங்கே சேர்க்கணுமோ சட்டத்தின் கையில் கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போ அழிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நேற்று அதை எல்லாருமே கண்கூட பார்த்துட்டாங்க. நீங்கள் உங்கள் சேனலில் இருந்த விஷயங்களை ஆன் பண்ணி அது உள்ளே நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ எல்லாத்தையுமே டைரெக்டாகவே பார்த்துட்டாங்க உயர் அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள். அதனால் நீங்கள் இந்த சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புறதுக்காக நீ அப்படி போனவ, நீ இப்படி போனவ, நீ ஒரு காலத்தில் அப்படி பண்ண, ஒரு காலத்தில் இப்படி பண்ண. யாராக இருந்தாலும் தவறு செய்கிறவங்க ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு காலத்தில் எவனோ ஒருத்தர் திருடி இருக்கலாம். இன்றைக்கி அவன் திருந்தக்கூடாதா? தான் செஞ்ச தப்பை உணர்ந்து இன்றைக்கி மாறக்கூடாதா? மாறி ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடாதா? அதை பற்றி உங்களுக்கு என்ன? நீங்கள் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய அதை எடுத்துப்பார், இதை எடுத்துப்பார், உன்னுடைய பேர் எங்கெங்கே இருக்குங்கிறதெல்லாம் அதை அவங்க பார்த்துக்குருவாங்க. உங்கள் பேர் எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் திருநெல்வேலியிலையோ நாகர்கோயிலையோ போய் 15 பவுனா 12 பவுனா ஏதோ ஒன்று அந்த வேலையில் உள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பண்ண நியூஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் பேசக்கூடாது, சரியா? எதாக இருந்தாலும் காவல்துறை இருக்குது, அவங்க பார்ப்பாங்க. நேற்று வரைக்கும் அப்படியே தௌலத்தா அப்படியே லார்டு லபக்தாஸ் மாதிரி பேசிட்டு இன்றைக்கி மாத்திரம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் இப்படித்தானே இப்படியே உட்காடுறீங்க, ஒரு ஆளுக்கிட்ட உட்காரலையே, இவ்வளோ சொல்கிறீங்கள. எதாக இருந்தாலும் பேசிடுறது, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் இப்படி உட்கார்றது. அப்படின்னா அவளாவது இப்படி உட்கார்ந்தா, நீ ஐயோயோ ஐயோயோன்னு அப்படியே அன்னியன், ரெமோ, அப்புறம் அம்பி எல்லா வேஷமும் நீ போடலையா? நீ அப்போ இப்படி உட்கார்ந்துருந்திய, 2 காலை மடக்கி தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே, தீயவை சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்திய, அதெல்லாம் மறந்துட்டிய? அப்போ அடுத்த ஆளை வந்து நக்கல் பண்ணணும்னா மாத்திரம் நக்கல் பண்ணி சம்பாதிக்க தெரியுதுல்ல. அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்தால் பேஸ் பண்ணணும், சட்டத்து முன்னால் வந்து பதில் சொல்லணும். நான் அவரை கூப்பிட்டு வருவேன், இவரை கூப்பிட்டு வருவேன், அங்கே வந்து அவரை முடிஞ்சால் சொல்லிப்பாருன்னா இதெல்லாம் ஒரு பேச்சா? எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம மூக்குப்பிடிக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு சட்டத்தின் பிடியில். அதனால் அந்த அம்மா அவ்வளோ தூரம் கதறுது பதறுது. எதாக இருந்தாலும் நேராக வாங்க, சரியா? சட்டத்து முன்னால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் பண்ணது தப்பா இல்லையான்னு சொல்லி காவல்துறை தீர்மானிக்கும். எதாக இருந்தாலும் உயர்திரி அதிகாரிகள் இருக்காங்க, கண்ணியமிக்க காவல்துறை இருக்குது. அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை சூர்யா ஒப்படைச்சிட்டா. அவங்க பையனுடைய விஷயம். என் மகன் எதிர்கால வாழ்க்கை இருக்குது, படிக்கிற பையன், காலேஜ் போகிற பையன், இன்னமும் தொடர்ந்து இப்படியே அவங்க அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தால் அவன் எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிரும். நான் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அவனை ஆளாக்கி அவன் தான் என்னுடைய எதிர்காலம். அவனால் தான் எனக்கு இனிமேல் நான் இப்படியே இந்த மீடியாவுக்குள்ளே இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் மீடியா விட்டு ஒதுங்க போகிறேன். இன்னும் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அவன் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவனை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் எல்லாமே மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள்,
சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு உன் மையம் அப்படி இப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புகிறாங்க. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லி காவல்துறை வசமும் சட்டத்தின் பிடியிலையும் இந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டாங்க. அவங்கள கடவுள் மாதிரி அவன் நம்புகிறா. நான் கடவுளை நம்பினவர் கைவிடப்பட மாட்டார். அதே போல தான் காவல்துறையை நம்பினவங்களும் கைவிடப்பட மாட்டார்கள். காரணம் அவங்க எது தப்பு எது கரெக்டுங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு அதில் என்ன உண்மை இருக்குங்கிறத பார்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் நாங்கள் மாத்திரம் இல்லை, இந்த நாடே இருக்குது. அதுலேயும் இப்போ இருக்கிற ஆட்சி நம்ம அண்ணே விஜய் அண்ணே அவருடைய ஆட்சி அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சாயங்காலம் இல்லது அவங்கள எப்போ வர சொல்கிறாங்களோ நாங்களும் ஸ்டேஷனுக்கு போய் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக நீதி நேர்மை என்றைக்குமே வெல்லும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஓகேவா? பார்த்துக்கிறலாம். பாய்.